இதில் வெற்றி பெறும் அணி பரிசு போட்டிக்கு தகுதி பெறும் சேபிசி பிரதேசம் மற்றும் யங் சேலஞ்ச் அந்தியூர் இடையிலான 3வது சுற்றுக்கான போட்டி. முதல் பந்து மிகப்பெரிய ஆறாக மாற்றியுள்ளார் ஓப்ளே. இரண்டாவது பந்து அற்புதமான முறையில் அடித்து வீசப்பட்ட பந்து. விக்கெட்டிலிருந்து வெளியேறுகிறார் ஓப்ளே. இடத்தை நிரப்ப வந்துள்ள புதுமுக மட்டை வீச்சாளர் ஆனந்த். மூன்றாவது பந்து அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து லெக் சைடில் தட்டிவிட்டு ஒரு ஓட்டங்களை மட்டும் பெற வாய்ப்பு. நான்காவது பந்து ஆடுமணிய சத்தியமூர்த்தி. மிகச்சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து. கேட்ச். விக்கெட் இழந்து வெளியேறுகிறார். 2 விக்கெட்டை இழக்கின்றனர் யங் சேலஞ்சர்ஸ் அந்தியூர். இறுதி 2 பந்துகள். முதல் ஓவரின் அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து டாட் பால். மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சு கோகுலிடமிருந்து. இறுதி பந்து மிகச்சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து. 1 ரன்களை மட்டும் பெற வாய்ப்பு. மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சு. ஒரு ஓவர் முடிவில் 8 ரன்கள் 2 விக்கெட் இழப்புக்கு யங் சேலஞ்சர்ஸ் அந்தியூர். இரண்டாவது ஓவரை வீச வந்துள்ள பந்து வீச்சாளர் சோமன். ஆடுமுனையில் திருமுருகன். இரண்டாவது ஓவரின் முதல் பந்து அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து டாட் பால். இரண்டாவது பந்து மிக சிறந்த முறையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 ஓட்டங்கள். மூன்றாவது பந்து மிக சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து. அது லாங் ஆஃப் திசையில். அதுவும் ஒரு 6. மிகச்சிறந்த ஒரு அட்டி. திருமுருகன் பேக் டு பேக் 2 6 அடிச்சிருக்காரு. முக்கியமான மேட்ச்சில் எப்பயுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் திருமுருகன். மிகச்சிறந்த ஒரு மட்டை வீச்சாளர். இறுதி 3 பந்துகள் மிகச்சிறந்த முறையில் அடிக்க முயற்சி பண்ணினார். ஆனால் மட்டையில் படவில்லை. டாட் பாலாக மாறியுள்ளது. அடுத்த பந்து அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து பைஸ் என்ற முறையில் 1 ஓட்டங்களை பெற்றுள்ளது. இரண்டாவது ஓவரின் இறுதி பந்து சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து. மீண்டும் ஒரு டாட் பால். மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சு சோமுவிடமிருந்து. இரண்டாவது முடிவில் அணியின் எண்ணிக்கை 21. 2 விக்கெட் இழப்புக்கு. மூன்றாவது ஓவரை வீச தாமரை. ஆடுமுனையில் ஆனந்த். மூன்றாவது ஓவரின் முதல் பந்து மிகச்சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து லாவகமாக தூக்கி லாங்கான் திசையில் அடித்துள்ளார். 6 ஓட்டங்கள். இரண்டாவது பந்து அவசியம் அடித்து வீசப்பட்ட பந்து பைஸ் என்ற முறையில் 1 ஓட்டங்களை மாறியுள்ளது. மூன்றாவது பந்து சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து நேராகவே நடராஜின் கையில் விழுந்தது. விக்கெட்டிலிருந்து வெளியேறுகிறார் ஆனந்த் இடத்தை நிரப்ப விமல் மணி. நான்காவது பந்து எதிர்கொள்கிறார் விமல் மணி. அற்புதமான முறையில் அடித்து வீசப்பட்ட பந்து மிட்டு தூக்கி அடிக்கப்பட்டு 6ஆக மாற்றியுள்ளார். சந்தித்த முதல் பந்தையே 6ஆக மாற்றியுள்ளார் விமல் மணி. இது 2 பந்துகள் அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து 1 இறுதி பந்து அற்புதமான முறையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 ஓட்டங்களை பெற்றுள்ளது. 6 ரன்கள். மூன்றாவது முடிவில் அணியின் எண்ணிக்கை 41. 3 விக்கெட் இழப்புக்கு. இறுதி வரை வீச சுரேஷ். ஆடுமுனையில் திருமுருகன். முதல் பந்து தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 1 ஓட்டங்கள் மட்டுமே. இரண்டாவது பந்து ஆடுமுனையில் விமல் மணி. மிக சிறந்த ஒரு அடிக்கான முயற்சி. அங்கே கவியரசு கையிலே தஞ்சம். விக்கெட்டிலிருந்து வெளியேறுகிறார் விமல் மணி. ஆடுமுனையில் தங்கராசு. மூன்றாவது பந்தை எதிர்கொள்கிறார். சிறந்த முறையில் அடித்து வீசப்பட்ட பந்து இங்கே விக்கெட்டிலிருந்து வெளியேறுகிறார் தங்கராசு. ஆடுமுனையில் சவுந்தர். மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சு.
ரன் அவுட் உள்ள நிற்க வச்சு ஸ்ட்ரைக் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இறுதி 2 பந்துகள். மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சு. டாட் பால். முதல் பாதியின் இறுதி பந்து. ஆடும் முனையில் திருமுருகன், பந்து வீச்சு முனையில் சுரேஷ். மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சு, அகலப்பந்து. இறுதி ஓவரின் இறுதி பந்து. முதல் பாதியின் மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சு, தூக்கி அடித்துள்ளார். ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. இங்கே ஓவர் த்ரோ என்ற முறையில் இரண்டு ஓட்டங்கள் மட்டுமே. முதல் பாதையின் முடிவில் 45 ஓட்டங்களை பெற்றுள்ளனர். யங் சேலஞ்ச் சந்தியூல் 46 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி பெறலாம். ஜேபிசிசி பிரமதேசம் 4 ஓவர்களில் 46 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி. முதல் ஓவரை வீச ராஜகுரு. அடித்து வீசப்பட்ட பந்து தொலைத்தே விட்டார். மிக தூரம் அடிக்கப்பட்ட பந்து 6 ஓட்டங்களை பெற்றது. சுந்தர் மாட்டையிலிருந்து முதல் பந்தே மிகப்பெரிய 6ஆக மாற்றியுள்ளார் சுந்தர். ஆடாமுனையில் பிரகாஷ். இரண்டாவது பந்து மிக சிறந்த முறையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. இது ஸ்ட்ரெயிட் திசையில் 6. சந்தித்த 2 பந்தையுமே 6ஆக மாற்றியுள்ளார் சுந்தர். மிகச்சிறந்த ஒரு மட்டை பணி சுந்தரிடமிருந்து. மூன்றாவது பந்து பவுலர் சேஞ்ச். சவுந்தர் போடுறாரு. மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சு, டாட் பாலா மாதிரி இருக்கு. இறுதி 3 பந்துகள். ஆடு முனையில் சுந்தர், பந்து வீச்சு முனையில் சவுந்தர். மிகச்சிறந்தது ஒரு அடி. இது 6. லாங் ஆஃப் திசையில் 6. மிகச்சிறந்தது ஒரு மட்டை பணி சுந்தரிடமிருந்து. மிகவும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டுள்ளார் சுந்தர். இறுதி 2 பந்துகள். ஆடுமுனையில் சுந்தர், ஆடாமுனையில் சவுந்தர். மிகச்சிறந்த ஒரு அடி. இதில் பட்டு ஒரு ஓட்டங்களை பெற்றது. இரண்டாவது ரன்னுக்கான முயற்சி இல்லை. முதல் ஓவரின் இறுதி பந்து. ஆடுமுனையில் பிரகாஷ், சவுந்தர் வீச எதிர்கொள்கிறார் பிரகாஷ். மிகச்சிறந்த முறையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 ஓட்டங்கள். மிகச்சிறந்த ஒரு மட்டை பணி ஜேபிசிசி பிரம்மதேசம் அணி. முதல் ஓவர் முடிவில் விக்கெட் இழப்பின்றி 25 ஓட்டங்களை பெற்றுள்ளனர். மீதமுள்ள 18 பந்துகளில் 21 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி பெறலாம் ஜேபிசிசி பிரம்மதேசம். அதை தடுக்கும் பட்சத்தில் வெற்றி பெறுவார்கள். தங்கராசு இரண்டாவது ஓவரை வீச எதிர்கொள்கிறார் சுந்தர். இரண்டாவது ஓவரின் முதல் பந்து. அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து, டாட் பால். இரண்டாவது பந்து. அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து பாய்ந்தில் தட்டிவிட்டு ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. மூன்றாவது பந்து. ஆடுமுனையில் பிரகாஷ், தங்கராஜ் வீச எதிர்கொள்கிறார் பிரகாஷ். அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து, அகலப்பந்து. மூன்றாவது பந்து. தங்கராஜ் வீச எதிர்கொள்கிறார் பிரகாஷ். சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து, டாட் பால். இறுதி 3 பந்துகள். தங்கராஜ் வீச எதிர்கொள்கிறார் பிரகாஷ். மிகச் சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து மிட்டுக்கு திசையில் ஒரு ஓட்டங்களை மட்டுமே பெற வாய்ப்பு. இறுதி 2 பந்துகள். ஆடுமுனையில் சுந்தர், பந்து வீச்சு முனையில் தங்கராசு. அற்புதமான முறையில் அடிக்கப்பட்ட பந்து ஒரு ஓட்டங்களை நிறைவு பெறுகின்றனர். இரண்டாவது ஓட்டத்துக்கான முயற்சி அதுவும் நிறைவு பெறுகிறது. மிகச்சிறந்ததொரு மட்டை பணி. ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் ரொம்ப வேகமாக இருக்காங்க. அதன் காரணமாக தான் இந்த பாலுக்கு ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டிங்னால் 2 ரன் கிடைஞ்சிச்சு. இறுதி இரண்டாவது ஓவரின் இறுதி பந்து. இது வரைக்கும் தங்கராஜ் சிறப்பாக போட்டிருக்காரு. செகண்ட் ஓவரை இறுதி பந்து. சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து. பெரியசர் அடிக்க பார்த்தாரு, ஆனால் மட்டையில் படலை. ஒரு ஓட்டங்களை மட்டும் நிறைவு செய்கின்றனர். இன்னும் 12 பந்துகளில் 15 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி. 2 ஓவர் முடிவில் விக்கெட் இழப்பின்றி ஜேபிசிசி 31 ஓட்டங்களை பெற்றுள்ளது. இரண்டாவது ஓவர் வீசிய தங்கராசு 6 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்துள்ளார். மிகச்சிறந்த பந்து வீச்சு தங்கராசிடமிருந்து.
மூன்றாவது ஓவரை வீசுவதற்கு சத்தியமூர்த்தி வந்துள்ளார். ஆடுமுனையில் சுந்தர் எக்ஸலண்ட்டான டெலிவரி. லெக்கில் ஏற்கராக போட்டார், காலில் எடுத்து அடிக்க முடியல, டைமிங் இல்லை, அதன் காரணமாக பேட் பால். இரண்டாவது பந்து சத்தியமூர்த்தி வீச பிரகாஷ் எதிர்கொள்கிறார். சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து மூன்றாவது பந்து மிக சிறந்த முறையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 4 ஓட்டங்களை பெற்றுள்ளது. மிகச்சிறந்த ஒரு அடி. பிரகாஷ் மட்டைகளிலிருந்து வரும் 4 ஓட்டங்கள். மீதமுள்ள 9 பந்துகளில் 9 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி பெறலாம். மிகச்சிறந்த ஒரு அடி. மிக சிறப்பான ஒரு ஃபீல்டிங், அற்புதமான ஒரு ஃபீல்டிங் ஓப்ளி கௌதமிடமிருந்து. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி பரிசு போட்டிக்கு தகுதி வரும். மீதமுள்ள 2 பந்துகள் 8 பந்துகளுக்கு 8 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி. மிகச்சிறந்த ஒரு அடி. தொலைதூரம் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 ஓட்டங்கள். மீதமுள்ள 7 பந்துகளில் 2 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி பெறலாம். இறுதி 1 பந்துகள். சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து கையில் விக்கெட்டு கொடுத்து ஓப்ளியிடம் தஞ்சம். விக்கெட்டிலிருந்து வெளியேறுகிறார் சுந்தர். இதுவரைக்கும் சிறப்பாக ஆடிட்டு இருந்தார் டீமுக்காக. விக்கெட்டிலிருந்து வெளியேறாரு.